நேயர்களே, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க போகிறோம். எங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் என்ன நடக்கிறது? ஈரானுக்கும் அமெரிக்காவினுடைய போர் உச்சபட்ச நிலையிலே இப்போது சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் மற்றும் டெலிகிராப் ஆகிய 2 பிரபலமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் அமெரிக்காவில் பெண்டகனை வாஷிங்டன் போஸ்ட், நான் தவறாக சொல்லிவிட்டேன், வாஷிங்டன் போஸ்ட் தனது செய்தியில் அமெரிக்காவின் பெண்டகன் அறிவிப்பானை அடிப்படையில் ரகசிய செய்தியாக அமெரிக்காவினுடைய ஆயுத குடோன்களில் வலிமை குறைந்து வருவது அவர்களுக்கு நல்ல செய்தி அல்ல என்பதை வாஷிங்டன் போஸ்ட் தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் என்ன சொல்றாங்க? அமெரிக்கா இனி தொடர்ந்து போர் செய்வதற்கான ஆயுதங்கள் இல்லை என்றும், அந்த விவகாரங்கள் அமெரிக்காவுடைய உச்ச தலைமையிடத்தில் சரியாக பகிர்ந்து கொள்ளப்பட்டதா என்ற கேள்வியையும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவிக்கிறது. இந்த செய்தி எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பெண்டகன்ல உள்ள இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளின் பெயர் சொல்லாத சில அதிகாரிகள், அமெரிக்காவுடைய நியூயார்க் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் வாஷிங்டன் போஸ்ட், வால்ஜிஸ் சேனல் எல்லாருமே தொடர்பில் இருப்பாங்க. அவங்க கொடுத்த செய்தியைத்தான் வாஷிங்டன் போஸ்ட் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இது ஒரு செய்தி. இரண்டாவது, யுஎஸ்னுடைய டெலிகிராப் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. இது அங்கிருந்து வெளியாகக்கூடிய மிக முக்கியமான செய்தியில் அமெரிக்காவினுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெர்ஷட் அவருக்கு இடையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இடையிலே பெரும் மோதல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், கருத்து மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பீட் ஹெர்ஷட் நேற்று சொன்னார், $40 பில்லியன் இதுவரை செலவாகி இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். $40 பில்லியன் என்பது பெரிய அமௌண்ட். ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்ன கருத்து தவறு என்பதும், அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்கா இந்த போரில் 20 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு செலவழித்திருக்கலாம் என்றும், பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவுடைய ஏராளமான ஜெரால்ட் யுஎஸ்எஸ் ஆர்போல், அப்ரஹாம் லிங்கன், கார்னி வில்சன் போன்ற ஏராளமான கப்பல்கள் நிலை கொண்டிருந்ததையும், வான் தாக்குதல்களை F-15, F-16, F-18 போன்ற கடும் விமானங்களை கொண்டு தாக்கியதனும், விமானிகள் இராணுவ வீரர்களுக்கு அனைத்து தளங்களுக்கும் அவர்களுடைய ஒட்டுமொத்த செலவினங்கள் அதிகரித்து போவதும் அமெரிக்காவிற்கு காங்கிரஸ், செனட் மற்றும் பிரதிநிதித்துவ சபை அமெரிக்காவுக்கு ஒப்புதல் வழங்க தயாராக இல்லை என்கின்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது விமானங்களை எங்கே நிகழ்த்துவது? நிலை வாய்ப்பு இல்லை. முதலில் ஜோர்டானை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்க தளங்களில் ரொம்ப முக்கியமான தளம் ஜோர்டான். ஜோர்டானில் அமெரிக்காவுடைய F-15 விமான நிலையங்கள், F-35 எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது, F-16 எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதனை மிக துல்லியமாக கணித்து சேட்டலைட் தொழில்நுட்பத்தின் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியதில் கிட்டத்தட்ட 16 பேர் பலியானதாக சொல்லப்பட்டாலும் நூற்றுக்கணக்கில் பலி எண்ணிக்கை இருக்கும் என்றும் தகவல் வருது. அப்படி என்றால் 400க்கும் மேற்பட்டவர்கள் கடும் காயம், உராசல், சிறுகாயங்கள், மத்திய நிலை காயங்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் இது குறித்து வாயை திறக்க மறுத்துவிட்டார். ஆனால் பத்திரிகைக்காரர்கள் சொல்கிறார்கள், இது எப்படி அவர்களுக்கு தெரிந்தது என்றால், மொத்தமாக அவர்கள் உணவருந்தி கொண்டு இருக்கின்ற போது, இராணுவ கேண்டீனில் அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த போது தெளிவான தாக்குதலை அங்கே நடத்தி முடித்தார்கள். இதில் பெரும் அழிவு ஏற்பட்டது. அமெரிக்காவுடைய விமான ஹேக்கர்ஸ் எல்லாம் அழிவு ஏற்பட்ட போது ஈரானியர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில், ஜோர்டானிய மக்களுக்கு நன்றி, எங்களுக்கு சரியான தகவலை வழங்கியதற்கு ஜோர்டானிய மக்களுக்கு நன்றி என்று அவர்கள் மீண்டும் எரிகிற தீயில் எண்ணெயை ஊட்டி பெரும் சந்தேக பார்வையை கிளப்பி இருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவால் ஜோர்டானை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஜோர்டான் அமெரிக்காவுடைய நிலை முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதால் இப்போது அவர்களுக்கு ஒரு லைன் ட்ராக் கரெக்டா இருக்கு இஸ்ரேலை தாக்குவதற்கு. ஏனென்றால் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பு ஈரானால் வீசப்படுகிற 1800 கிலோமீட்டர் நீண்ட தூரத்தின் வீசப்படுகிற அந்த ஏவுகணை, எரிகணை ஜோர்டான் வழியாகத்தான் வந்து இஸ்ரேலை தாக்கும். இப்போது ஜோர்டானில் தாக்குதல் வியூகம் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தாடு மற்றும் பேட்ரியாட் நிலை குலைந்து போய்விட்டது. இது ஜோர்டானில். இப்பொழுது இரண்டாவது, பஹ்ரைன் முழுமையாக காலி என்று சொல்லப்படுகிறது.
பஹ்ரைனிலும் அவர்கள் இதே தாக்குதலை நடத்தினார்கள். பஹ்ரைனில் இப்பொழுது இந்த அழிவுக்கு காரணம் அவர்களால் வீசப்பட்ட கெர்ரம்ஷோர் ஃபதா 110 போன்ற ஹைப்பர்சோனிக் மேக் 15 அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை ரெண்டையும் தான் இங்க ரெண்டையுமே பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நம்புறது. ஒன்று கெர்ரம்ஷோர் ஹைப்பர்சோனிக் மற்றும் ஃபத்தா 110 ஆகிய இலக்கை பிரெசிசிவ் அட்டாக் செய்யக்கூடிய மேக் 15 ஒளியை விட 15 மடங்கு கடுமையான ஏவுகணைகளை செய்யக்கூடிய ஒரு மெனவரபிள் சிஸ்டத்தை அவர்கள் பயன்படுத்தித்தான் காலி செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு வானிலிருந்து சேட்டலைட் பிக்சர் உருக்குலையாமல் தெளிவான தகவல்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கும். இந்த இடத்துல இந்த நிலையில இப்படி எல்லாம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் அழிந்து போன பிறகு அமெரிக்காவினுடைய இந்த நிலை இனி சவுதி அரேபியா, கத்தர், UAE, ஜொர்டான் போன்ற நிலைகளில் அமெரிக்க விமானங்களை நிறுத்த முடியாது. நிறுத்துவதற்கு ஒரே இடம் எங்க அப்படி பார்க்கிறோம். நிறுத்துவதற்கு ஒரே இடம், ஒரு கேள்வி வந்தது, இங்கே எல்லாம் அழிந்து விட்டது, இங்கிருந்தெல்லாம் பயணிக்க முடியாது. ஏவுகணை விமான தளங்களும் அழிந்திருக்கலாம், இராணுவ தளங்களும் அழிந்திருக்கலாம். அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஈரானியர்கள் அழிவை சந்திக்கவில்லை என்றால் அமெரிக்கர்களை விட அதிகம் பாதிப்பு ஈரானுக்குத்தான். அமெரிக்கர்கள் இராணுவ நிலைகள், ஆனால் ஈரானில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய 7க்கும் மேற்பட்ட பாலங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய கேன்சர் இன்ஸ்டிடியூட் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய பந்தர் அப்பாஸ் துறைமுகம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா சொல்கிறது. அங்கேதான் சிக்கல். அதே போன்று பிகாக்ஸ் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. இந்த பிகாக்ஸ் மலை அமெரிக்காவின் என்ரிச் செய்யப்பட்ட செறிவூட்டுக்கு உட்படப்பட்ட அணு துகள்கள் ஸ்டோக் பைல்ஸ் இங்குதான் மறைத்திருப்பதாகவும், தபுரிஸ் என்கின்ற இடத்தில் சுரங்கத்திற்குள் ஆயுதங்கள் இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய முஸாத் படை கொடுத்த ரகசிய தகவலை முன்னிட்டு பிகாக்ஸ் மலையை இப்பொழுது குண்டு போடு வேலைகள் ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே இஸ்பஹான், நட்டான்ஸ், ஃபர்தோ இதையெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் இப்போது அமெரிக்காவின் இலக்குக்கு பிகாக்ஸ் மலைகளும் உள்ளாகி இருக்கிறது. இப்ப நீங்கள் நினைத்து பாருங்கள், இதற்கிடையில் இந்த விமானங்கள் இனி எங்கிருந்து புறப்பட்டு ஈரானை தாக்க முடியும், மத்திய கிழக்கு ஹெர்முஸை தாக்க முடியும், இது அடுத்து ஹவுதி பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது. இதையெல்லாம் தாக்குவதற்கு அவர்கள் இப்பொழுது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும். இங்கிலாந்திலிருந்து வருகிறார்கள், ருமேனியாவிலிருந்து வருகிறார்கள், போலந்திலிருந்து வருகிறார்கள், ஜெர்மனியிலிருந்து வருகிறார்கள், மற்றும் அவர்கள் இத்தாலியிலிருந்து வருகிறார்கள். இங்க எல்லாம் அமெரிக்கர்களுடைய தளம் இருக்கின்றது. இப்போது பிரிட்டிஷிலிருந்து ஒரு 15 விமானங்களும், ஜெர்மனியிலிருந்து ஒரு 12 விமானங்களும், அதே போன்று இத்தாலியிலிருந்து 12 விமானங்களும், பிரிட்டிஷ்லிருந்து RAF-15 ஒரு 12 விமானம், RAF-15 ஒரு 15 விமானம், அதே மாதிரி ஜெர்மனிலிருந்து F-16 ஒரு 12 விமானம், இத்தாலியிலிருந்து F-16 ஒரு 12 விமானம், 15, 12, 12, 39 விமானங்கள் மத்திய கிழக்குக்கு வருகிறது. இது அல்லாமல் ருமேனியாவிலிருந்தும் போலந்திலிருந்தும் அமெரிக்க நிலைகளிலிருந்து விமானங்கள் வந்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் போலந்துக்கும் ருமேனியாவுக்கும் கடும் எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், ருமேனியா எங்களுடைய தாக்குதல் எல்லைக்கு உட்பட்டுத்தான் இருக்கிறது, நாங்கள் ருமேனியாவை அழிப்போம் என்றும் இப்பொழுது சொல்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கர்களோடு எந்த நிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் தயாராக இல்லை என்றும், சொன்னால் மாறு செய்யக்கூடிய பொய்யர்களாக அமெரிக்கா இருக்கின்ற போது அவர்களிடத்திலே பேசுவது கால நேர விரைய எல்லாம் காலி, எந்த காலத்திலும் அமெரிக்கர்களை நம்ப போவதில்லை, அமெரிக்கர்களை பழிக்கு பழி வாங்குவோம், இறுதி வரை போர் என்கின்ற ஒரு கொக்கரிப்பான அறிவிப்பை மூத்த தலைவர் முஜித்தபா கமேனி அறிவித்திருக்கிறார் என்பதும் இப்போது செய்தி ஊடகங்களில் வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னவென்றால், இஸ்ரேலில் ஏராளமான ஏர்கிராப்ட், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேலில் ஏராளமான ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங்ஸ் 60க்கு மேன்ற விமானங்கள், 135 KC-135 KC-135 என்பது ஒரு மிகப்பெரிய டேங்கர். இவற்றில் டன் கணக்கில், லிட்டர் கணக்கில் கொன்று வானத்திலிருந்து தாக்குதல் விமானங்களுக்கு, இப்ப ஏர் ஸ்ட்ரைக் செய்யறதுன்னு வைங்க, F-15, F-16, அது முழுமையாக அடுத்த பேஸ்ல இறங்க வேண்டியதில்லை. ஈரானை தாக்கி இடையிலேயே வந்த உடனே இந்த ரஃப்டார் 60 தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
அவைகளில் வானத்திலிருந்தே எண்ணெயை அவர்கள் ஃபுல் பண்ணிவிட்டு மீண்டும் தாக்குதலை நடத்தலாம். இப்பொழுது இந்த ஏர் சிஸ்டத்தில் ஒரு 60 டேங்கர் KC-135 மாதிரி ஏர்கிராப்ட் ரீஃபில்லிங் நிற்பது 700 விமானங்களுக்கு இதன் மூலமாக பலன் கிடைக்கும் என்றும், அப்போ ஒரு பெரிய தாக்குதலுக்கு அமெரிக்கர்கள் தயாராகி வருவதாகவும் சர்வதேச பாவனையாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் ஏன் அமைதியாக இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. இஸ்ரேலுடைய அமைதிக்கு பின்னால் பேராசிரியர் மராண்டி ஈரான் ஏன் தாக்குதல் நடத்தவில்லை என்ற கேள்விக்கு அவர் பதில் தருகிறார். அல் ஜசீராவில் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்கின்றது. அந்த தேர்தலில் இப்போ நாம தாக்கிட்டா அது அவருக்கு சாதகமாக ஆகிவிடக் கூடாது என்பதில் கருத்தில் கொண்டு இஸ்ரேலை தாக்கவில்லை, இஸ்ரேலும் தாக்கவில்லை. இஸ்ரேல் அமெரிக்கர்களால் சில சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் இவ்வளவு நாட்டையும் அமெரிக்கர்களை தாக்கி முடித்த இவர்களால் இஸ்ரேலை தாக்கி அளிப்பது ஒரு கஷ்டம் இல்லை. காரணம் என்னவென்றால், இதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அங்கே இருக்கிறது. ஜோர்டானில் உச்சபட்ச ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான், குவைத்தில் உச்சபட்ச ஏர் டிஃபென்ஸ், பஹ்ரைன், ஓமன், அதே போன்று மிக முக்கியமாக சவுதி அரேபியா, அதே போன்று மிக முக்கியமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அல் உதீது தளம், உலகின் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய தளம், எல்லாவற்றையும் துவம்சம் செய்த ஈரானால் இதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்ளே வந்து இஸ்ரேலை தாக்குவது அவர்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இஸ்ரேலுக்கு எந்த நேரமும் சிக்கல் தான். ஏன்னா இதையெல்லாம் அளித்து அவர்களுக்கு இஸ்ரேல் அளிப்பது என்ன விஷயம்? இதே சிஸ்டம் தான் இருக்கிறது. அமெரிக்கா தான் இஸ்ரேல், இஸ்ரேல் தான் அமெரிக்கா. அமெரிக்க ஆயுதங்கள் தான் இஸ்ரேலியர்கள் ஆயுதம், இஸ்ரேலியர்கள் ஆயுதம் தான் அமெரிக்கர்கள் ஆயுதம். ஒன்றும் விசேஷம் இல்லை, பிரச்சனை அல்ல. ரெண்டும் தனியாக செயல்படுது. உளவு அமைப்பில் தான் இஸ்ரேல் ஆட்களை காலி செய்வது, ஆட்கள் எங்கே இருக்கிறார்கள், எந்த குழியில் இருக்கிறார்கள் என்று உளவுகளை வைத்து அவர்கள் செய்கிறார்கள். அதை உச்சபட்ச தலைவர்கள் தான், சாதாரணவர்களே எல்லாம் கொலை செய்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உச்சபட்ச தலைமையை காலி பண்ணுவதன் மூலம் அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் நாட்டில் குழப்பம் ஏற்படும். நாட்டில் ஒரு ஆம்பிட் வரைமுறை இல்லாமல் தாக்குதல் நடக்கும். குழப்பம் வந்தால் ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையின் பால் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்ற தகவலும் வருகிறது. ஆனால் ஈரானுடைய மசூத் பெசஸ்கியான் ஈரான் ஃபுல் ஸ்கேல் வாருக்கு தயாராகி தாக்குதலை நடத்துவதாக சொல்லியிருக்கிற நிலையில், அதே நிலையில் அமெரிக்கர்களும் முழுமையான தயாராகி தாக்குதல் நடந்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அமெரிக்காவில் பண பிரச்சனைகள் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய செனட் சபை, காங்கிரஸ், பிரதிநிதித்துவ சபை, அமெரிக்காவுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் எல்லாருமே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அமெரிக்க சமூகமும் டொனால்ட் ட்ரம்ப். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுடைய மிக முக்கிய நண்பனாக சவுதி அரேபியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகின்ற யெமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் பாபல் மந்தப் என்று சொல்லக்கூடிய பாபல் மந்தப் மத்திய தரைக்கடல் அல்ல, அது மேற்கு, அதாவது செங்கடலில். இப்போது நேற்று அவர்கள் இமெயில் அனுப்பிவிட்டார்கள், இந்த இடத்துல எந்த கப்பல் வந்தாலும் தாக்குவோம், யாரும் வரக்கூடாது அப்படின்னு தெளிவா அறிவிச்சிட்டாங்க. இந்திய கப்பல்களும் சீன கப்பலும் ஒன்று வந்தது, யூட்டர்ன் அடிச்சு போயிட்டாங்க. இந்திய கப்பல்களும் சீன கப்பல்களுமே யூட்டர்ன் அடித்து போன பிறகு அமெரிக்காவினுடைய கப்பல்களோ சவுதி கப்பலோ யுஏவி கப்பலோ நீங்க வர முடியாது. அப்படி வந்தால் அவருடைய பொருளாதாரம் சோழி முடிந்துடும். இறுதியாக அமெரிக்காவினுடைய சேட்டலைட், மிக முக்கியமாக நாங்கள் இங்கே சொல்வது, அமெரிக்காவினுடைய அமேசான் கம்பெனி முழுமையாக வலுவிழந்து போய்விட்டது. அமெரிக்காவினுடைய அமேசான் கம்பெனியை முழுமையாக அவர்கள் அடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. இறுதியாக இஸ்ரேலிருந்து சில செய்திகள் கிடைக்கின்றது. இஸ்ரேலுடைய சில செய்திகளில் 700 விமானங்கள் ஃபியூயல் நிரப்பப்படும் அளவிற்கு இஸ்ரேலுடைய ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங் ஒரு 60 நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய நெவாட்டிம் பேஸ் மற்றும் பென்கூரியனில் எத்தனை விமானம் இருக்கிறது? 700 விமானங்களுக்கு ரீஃபியூல் பண்ணக்கூடிய 60 ஏர்கிராப்ட் ரீஃபியூலிங். இவற்றில் F-15 டைப் விமானங்கள் 66 விமானங்கள் இஸ்ரேலில் நிற்குது. F-16 173 விமானங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். F-35 48 விமானங்கள் உள்ளன. இஸ்ரேல் ஈரானை ஏன் தாக்கவில்லை? இதே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்துவிட்டது. ஒரு 173, ஒரு 66, இது கிட்டத்தட்ட 230, அதற்கு பிறகு ஒரு 48, இதே 300 வந்துவிட்டது. இது போக நான் ஏற்கனவே சொன்ன விமானங்கள், அது ஒரு 40,
350 விமானங்கள், இன்னும் 350 விமானங்கள் வரும். அப்போ ஒரு பெரிய தாக்குதலுக்கு இஸ்ரேலை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும், 60க்கு மேற்பட்ட ஏர்கிராப்ட் ரீஃபில்லிங்கில் வந்திருக்கிறதும், ஒரு பெரும் திட்டம் இருப்பதும், இப்போது மோதலில் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்கா இஸ்ரேலை பணித்திருப்பது ஒரு ராஜேந்திர நடவடிக்கை. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு முழுமையான செய்திகளை, உலகத்தரம் வாய்ந்த செய்திகளை துல்லியமாக டெலிகிராப் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற ஆங்கில நாளிதழ்களிலிருந்தும், அல் ஜெசீரா, கார்டியன் போன்ற மற்றும் ராணுவத்துறை டிஃபென்ஸ் காரிடார் சம்பந்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.